என்னை தாங்கி பிடித்து ஒரு முக்கிய நிர்வாகியாக நியமித்து இன்று தமிழகம் முழுவதும் சுற்றி வருவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு நன்றாக தெரியும், எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு அவருடைய சுற்றுப்பயணம் எப்படி அமையப் போகிறது என்று நினைத்தார்கள். பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் இந்த சுற்றுப்பயணம் எல்லோரும் வியக்கத்தக்க அளவிற்கு நடைபெற்றிருக்கிறது. எல்லோருடைய பாராட்டுதலையும் பெறுகின்ற அளவிற்கு நினைவிட்டிருக்கிறது. உலகத் தலைவர் ஆய்வின் அடிப்படையில் நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் என்ற புள்ளிவிவரம் கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இடமாக பாரத பிரதமர், மூன்றாவது இடமாக ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர், இன்றைய துணை முதலமைச்சர் தான் நான்காவது இடத்தில் இருக்கிறார். அப்படி என்றால் மலேசியாவுக்கு சென்று திரும்புகிற போது உலக நாடுகளே வியக்கத்தக்க அளவிற்கு மலேசிய மண்ணில் பாரத பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய விமான நிலையத்திலிருந்து அவரை வரவேற்று சாலை வழியாக வருகிற போது ரோட் ஷோ என்று சொல்வார்களே, இதுவரையிலும் மலேசிய வரலாற்றில் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு மட்டும்தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய வீடியோ வெளியீட்டு விழா என்பது ஏறத்தாழ 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வருகிறது. மலேசியாவை தம்பித்து போகின்ற அளவுக்கு 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிற அளவுக்கு உருவாக்கப்பட்ட வரலாறும் அங்கே இருக்கிறது. இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற அவர் இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஆளுகிற கட்சி எதிர்க்கட்சியை மாற்றி புதிய ஒரு முகமாக நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே தான் மக்கள் விரும்புகிறார்கள். உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டிலே சொல்றாங்களா குழந்தைகள்லாம் விஜய்க்கு ஓட்டு போறாங்க சொல்றாங்களா இல்லைங்களா? சொல்லுங்க மனசார. குழந்தைகள் சொல்றாங்களா இல்லையா? ஆகவே எல்லா குழந்தைகளும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். நேற்றைய கூட ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிற போது ஒரு 12 வயது சிறுமி கான்வென்ட்டிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓடி வந்து, அங்கிள் இந்த தடவை அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கேன், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறேன், நான் இந்த தடவை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கே ஒரு உற்சாகத்தை உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, ஒரு புதிய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும், நல்ல ஆட்சி, எல்லோருக்கும் சிறந்த ஆட்சியாக அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள், இளைஞர்கள் விரும்புகிறார்கள், பெண்கள் விரும்புகிறார்கள். பாதுகாப்பு தமிழ்நாட்டிலே வேண்டும், பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தேவை என்ற முறையிலும் மின்வெட்டே இல்லாத தமிழகமாக இருக்க வேண்டும், மின் கட்டணத்தை உயர்த்துவதை தடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைகளெல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா நிலையிலும் நின்று இந்த பணிகளை ஆற்றுவதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக, ஒரு திரைப்படத்திற்கு 250 கோடி என்றால் 4 திரைப்படத்திற்கு 1000 கோடியை இழந்துவிட்டு அந்த பணமே எனக்கு தேவையில்லை, மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற முறையிலே இன்றைக்கு இந்த இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணிகளை ஆற்றி வருகிற நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல உலகளவில் அவருடைய சிறப்பு பெருகி வருகிறது. இப்போது கூட ஒரு கேலண்டர் இங்கே நான் பார்த்தேன். கல்ஃப் நாட்டிலிருந்து அந்த கேலண்டர் வெளியிட இருக்கிறார்கள். அவர்களை கூட தனி விமானத்திலே வந்து வாக்களிப்பதாக இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் இப்போதே பணிகளை முடித்துவிட்டோம் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். உண்மையிலே பார்க்கின்ற போது வெளிநாடுகளிலே இருக்கின்றவர் கூட நம்முடைய நாட்டிலே பதிவு செய்கின்ற, தமிழ்நாட்டிலே பதிவு செய்வார்கள். இவருக்காக வாக்களிப்பதற்காக தனி விமானத்திலே வரப்போகிறோம் என்று சொல்கிற போது எப்படி இன்றைக்கு நிலை மாறியிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே வெற்றி என்ற இலக்கை எளிதாக எட்ட முடியும் என்பதுதான் என்னுடைய உரை. ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு, வருகின்ற பொங்கல் அனைத்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.